வெல்கம் டு ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேபிடோ பைக் டாக்ஸி 30 டேஸ் சேலஞ்சில் நம்ம வந்து டே 12 இருக்கோம். ஆல்ரெடி டே 11 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி 10 மணிக்கு வந்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணி 2 ரைடோ வந்து கிடைச்சிருச்சு. அந்த 2 ரைடோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் போக 48 ரூபாயும் டிப்ஸோட சேர்த்து 50 ரூபாய்க்குன்னா 50 ரூபாய் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ரைடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேவோட எண்டில் வந்து இன்னைக்கு டோட்டலாக எத்தனை ரைடு கிடைச்சிது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைச்சிதுங்கிறத வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்ன மாதிரி ரேபிடோ ஓட்டுறவங்க இருக்கும், ரேபிடோ ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். ரேபிடோ பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கஸ்டமர் கிட்ட இருந்து வந்து அமௌண்ட் வாங்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் யாருமே வந்து ரேபிடோவில் உள்ள பார்கோடை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து அதில் ஆல்ரெடி அமௌண்ட் வந்து என்ட்ரு ஆகிருக்கிறதுனால நம்மளால் அதோட கூட வந்து டிப்ஸோ நம்ம எதுவும் கேட்டு வாங்க முடியாது. ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பர்சனல் பார்கோட் ஸ்கேனர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேபிடோவில் வந்து வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரைடுக்கான டிடக்ஷனை வந்து அவங்க வந்து கமிஷனாக எடுத்துப்பாங்க. அதில் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து அது மைனஸில் போயிட்டே இருக்கும். ஒரு சர்டைன் ஸ்டேஜில் ஒரு 5 ரூபாய்க்கு மேலே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பேமெண்ட் வந்து டிடக்ட் பண்ணி கஸ்டமர் கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. நம்ம வந்து கடைசியாக ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்குறப்ப வந்து நமக்கு 3 ரூபாயோ 4 ரூபாயோ தான் வருது. என்னடான்னு பார்த்தா வந்து பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் ஆகி நம்மளோட வேலெட்டில் விழுந்துருது. வேலெட்டில் விழுறதுனால என்ன ஆகும்னா மைனஸில் இருக்கிற அமௌண்ட் வந்து அவங்க டிடக்ட் பண்ணிக்கிறாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 50 ரூபா வேலெட்டில் வந்து போட்டு வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடு எடுத்திருப்பீங்க, அதில் வந்து கமிஷன் 20 ரூபா 30 ரூபா வந்து கஸ்டமரே கொடுக்கணும்னு நினச்சா கூட அவங்க போய் இறங்கினப்ப பார்த்தா ஆல்ரெடி வந்து பெய்டுன்னு வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்மளும் போய் எதுவுமே கேட்க முடியாது. கத்தம். ஸோ வந்து நமக்கு டோட்டலாக வந்து அந்த ரைடை வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ரைடையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ரைடோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வர வேண்டியது. பட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பிக்கப் பண்ண இடத்துலேயே கொண்டு வந்து என்ன ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 30 + 30 வந்து 60 கொடுத்தாங்க. பட் கமிஷன் போக ரேபிடோ சைட்லேருந்து நமக்கு கிடச்சது வந்து 27 ரூபா. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு 30 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கிடச்சிச்சு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். ஸோ வந்து திரும்ப நம்ம வந்து அவரை பிக்கப் பண்ண இடத்துல என்ன பண்ணதுனால அதே இடத்துல வந்து அடுத்த ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் 4th ரைடு வந்து எப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ கரெக்டாக டைம் வந்து 1:30 ஆகிடுச்சு, ஆஃப்டர்நூன் ஆகிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 ரைடு தான் கிடைச்சது, கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 ரைடுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 163 ரூபா. அதில் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 225 ரூபா கிடச்சிச்சு. 225 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டிருக்கேன் இது வரைக்கும் எக்ஸ்பென்சஸ். ஸோ பார்க்கலாம் மக்களே, 7th ரைடு எப்போ கிடைக்குது. இப்போது மணி கரெக்டாக வந்து 4 ஆகுது. இது வரைக்கும் வந்து 11 ரைடு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 11 ரைடுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 309 ரூபா வந்திருக்கு ரேபிடோ சைட்லேருந்து. அதுவே கஸ்டமர் சைட்லேருந்து எல்லா டிப்ஸு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 425 ரூபா வந்திருக்கு இது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எத்தனை ரைடு வருது, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்க போகுது டோட்டலாக அப்படின்னு சொல்லி. ஸோ 12th ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து இப்போது 7:30 ஆகுது. ரொம்ப நாள் கழித்து 15 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆமாம், சொல்ல போனால் வந்து 1 வீக் இருக்கும். 15 ஆர்டருக்கான மொத்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து 432 ரூபாயும், இது வந்து ரேபிடோ சைடில் கமிஷன் எல்லாம் போக கிடைச்சது வந்து 432 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு வந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 15 ஆர்டருக்கு வந்து 600 ரூபா கிடச்சிது. அதில் வந்து வழக்கம் போல தான் 190 ரூபா வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ், 150 ரூபா பெட்ரோலு, 40 ரூபா வந்து சாப்பிட்டோம். ஸோ வந்து டே 12க்கான சேலஞ்ச் வந்து டே 11 விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. ஏன்னா வந்து ஆனால் வந்து ஆர்டர் என்னமோ அதிகம் தான், பட் வந்து டிப்ஸ் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு யாருமே கொடுக்கல. எல்லாமே வந்து என்னன்னா 27 ரூபா வருதா, ஒரு சில பேர்லாம் வந்து 27 ரூபானா 27 ரூபாயே போட்டுலாம் போனாங்க. ஒரு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சில பேர் வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்களே வெளியே. 15 ஆர்டரில் வந்து ஒரு 5-6 ஆர்டர் தான் வந்து டிப்ஸ் கிடச்சிது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் டிப்ஸ் கிடைக்கல. 15 ஆர்டருக்குலாம் வந்து சொல்லப்போனால் வந்து ஒரு 800-900 வந்திருக்கணும் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து. ஏன்னா நம்ம வந்து டே 11 சேலஞ்சில் கூட வந்து 11 ஆர்டர் நம்ம 600 ரூபா கிட்ட ரீச் ஆகிருப்போம். ஆக்சுவலாக வந்து 15 ஆர்டருக்குலாம் வந்து நம்ம வந்து ஒரு 900 இல்லை 800 ரீச் ஆகிருக்கணும். பட் ரீச் பண்ண முடியல. இன்றைக்கி ரைடு கிடைச்ச அளவுக்கு வந்து டிப்ஸு யாருமே கொடுக்கல. ஓகே, தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுனுச்சு. பட் அதை நான் வந்து உள்ளர போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே வந்து அது போயிடுச்சு. என்னென்னா வந்து
இன்டர்சிட்டி ரைடு வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இன்டர்சிட்டி ரைடுனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு ஜோனுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறத மாதிரி அந்த ஜோனை விட்டு வெளியில், அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போயிட்டு வர மாதிரியும் வந்து ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது வந்து சென்னையில் இருக்குது இன்டர்சிட்டி. இப்போ இன்டர்சிட்டினா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ தஞ்சாவூர்லேருந்து ஒரு கும்பகோணம், தஞ்சாவூர்லேருந்து ஒரு திருச்சி, அந்த மாதிரி தான் இன்டர்சிட்டிங்கிறது. ஸோ எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுனுச்சு. அதாவது வந்து நம்ம சர்வீஸில் போயிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தஞ்சாவூரில் வந்து ஒன்று ரைடு, இன்னொன்று வந்து பார்சல், இது 2 தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுட் டெலிவரிலாம் எனேபிள் பண்ணலை. ஸோ அதுக்குள்ளே வந்து எனக்கு காட்டுச்சு இன்டர்சிட்டி ரைடு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு. பட் ஆனால் அது ஸ்டார்ட் ஆனிச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல. ரைடு கிடச்சாதான் தெரியும் இன்டர்சிட்டி வந்து ஒர்க் ஆகுதா என்னன்னு. பட் ஜோனு வந்து அப்படியே தான் இருக்குது. அந்த சைடில் வந்து மேலே 3 பார் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு இன்டர்சிட்டி வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஸ்டார்ட் கொடுத்துருங்க. தஞ்சாவூர் மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்சலும் அதில் இருக்கும். அதையும் போய் ஆக்டிவேட் பண்ணாதான் வந்து பார்சல் கொரியர் வந்து கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணதுனால எனக்கு ஒரு 10 கொரியர் கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து கொரியர் சர்வீஸையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு சர்வீஸில் போயிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆக்டிவேட்னு காட்டும். ஓகேவா? நான் வந்து லாக் அவுட் பண்ண போகிறேன். ஸோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் வந்து சரி கொஞ்சம் 1/2 hour இருந்து ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் வந்து மழை வர மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் இதோட ரைடை முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து அடுத்து Day 13 சேலஞ்சில் வந்து மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இது டெய்லியும் எல்லா வீடியோலும் சொல்லிகிட்டே இருக்கேன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.